குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பன் பட்டர் ஜாமு. அந்த ஜாமில் என்னென்ன கலக்கிறான் தெரியுமாங்க? பெக்டின்னு, அதுக்கப்புறம் கலரிங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் திக்னிங் ஏஜென்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கண்ட கருமத்தையும் சேர்த்து நமக்கு உடம்புக்கு தீவினை தான் வைக்கிறாங்க. ஆனால் வீட்லேயே நம்மளால ஹெல்த்தியாக ஜாம் செய்ய முடியும். நான் இன்னைக்கு ஸ்டார் ஃப்ரூட் ஜாம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன், அதுவும் விறகடுப்புல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேர் வீட்டுல ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே இல்லாம கொத்து கொத்தா ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சி கொட்டுதுங்க. அதை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அது நிறைய இருக்குங்க சர்ப்ளஸ் குவான்டிட்டியில. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் ஜாம் பண்ணலான்னு ரெடி பண்ணேன். ஸ்டார் ஃப்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த பியூரி திப்பி திப்பியாக தான் இருக்கும். அந்த பியூரியை 5 கப் எடுத்துக்கிட்டேன். கனம் அதிகமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு விறகடுப்பில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. கிண்ட கிண்ட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துச்சுங்க. அந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நான் எந்த கப்பில் பியூரியை மெஷர் பண்ணனோ அதே கப்பில் நாட்டு சக்கரை 3 கப் மெஷர் பண்ணி அதையும் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. கிண்ட கிண்ட நல்லா சுருண்டு வந்துருச்சு. சுருண்டு ஜாம் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. அந்த டைம்ல எலுமிச்சம்பழம் விதை நீக்கிட்டு ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பா 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் பாக்குறதுக்கு கண்டிப்பா அகத்தன் மொழியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ப்ராட் ஜாமை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய்.